வணக்கம் தலைவா. இலவச தையல் இயந்திரம் விண்ணப்பிக்கும் முறைகள் மற்றும் தகுதிகள் 2026 ஃப்ரீ தையல் மிஷின் கொடுக்குறாங்க முதல்வர் விஜயோடைய தலைமையில். ஸோ இதில் பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் யாருக்கெல்லாம் இந்த ஃப்ரீ தையல் மிஷின் இயந்திரத்தை நீங்கள் வாங்கிறதுக்கு என்னென்ன விதிமுறைகள் இருக்கும், யார் யாரெல்லாம் இதில் வாங்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு முழுமையான தகவல் டேட்டாபேஸை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்குறோம். தமிழ்நாடு இலவச தையல் இயந்திரம் திட்டத்துடைய 2026 தமிழக அரசின் இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டத்தை ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கும் முறையை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். திட்டத்தின் கீழ் பயன்பெற தேவையான தகுதிகள், வருமான வரம்பு மற்றும் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் குறித்த முக்கிய தகவல்களை இந்த வீடியோவின் வாயிலாகவே நம்ம இப்போ பார்க்குறோங்க. ஸோ மக்களை நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் இடம்பெற்றுள்ள குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள், விதவைகள் மற்றும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு முன்னுரிமை. இந்த வீடியோ இதை பற்றி தான் தெளிவுபடுத்துகிறது. இணையதளம் வாயிலாக பதிவு செய்யும் வழிமுறைகளோடு கணினி வசதி இல்லாதவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கும் மாற்று வழியும் இங்கே விளக்கப்பட்டிருக்குதுங்க. தையல் கலை தெரிந்த மற்றும் ஆண்டு வருமானம் 20,000க்குள்ளார 1,20,000க்குள்ளார இருக்கும் தகுதியுள்ள நபர்கள் இந்த திட்டத்தை பயன்படுத்தி சுயதொழில் தொடங்க ஊக்குவிக்கப்படுகிறார்கள். தேவையான சான்றிதழ்களை பதிவேற்றி குறைந்தபட்ச கட்டணத்தை செலுத்தி விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்யும் முழுமையான தகவலை வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த சமூக நலத்துறையின் அதிகாரப்பூர்வமான இந்த சுயதொழில் திட்டத்தை நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ இதில் இலவச தையல் திட்டம் செயல்படுத்தும் முறை சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு திட்டம் சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்க. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பெண்கள் மற்றும் ஆண்கள், மாற்றுத்திறனாளிகள் பொருளாதார நிலையை உயர்த்துதல் மற்றும் சுயதொழில் வாய்ப்புகளை ஊக்குவித்தல். புதிய இயந்திரங்கள் மட்டும் பெறுவது மட்டுமின்றி பழைய பெடல் இயந்திரங்கள் வைத்தவர்களும் மின்சார எலக்ட்ரிக் இயந்திரங்களுக்கு அப்கிரேட் பண்ணிக்கலாம், அதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஆண்டு வருமானம் அது ரொம்ப முக்கியமான விஷயங்க. யாரெல்லாம் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னா, பொதுவாக பயனாளிகள் ஆண்கள் மற்றும் பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், முன்னுரிமை பெறுவர்கள் கைம்பெண்கள், விடோஸ், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள். வருமான வரம்பு குடும்ப வருமானம் ஆண்டு வருமானம் 1,20,000க்குள்ளே இருக்க வேண்டும். அடிப்படை வசதி தையல் தெரிஞ்சிருந்தாலே போதும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ எப்படியெல்லாம் விண்ணப்பிக்கும் முறை இது தாங்க இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. நேரிலையும் விண்ணப்பிக்கலாம், ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். எங்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தம் கலெக்டர் ஆஃபீஸில் தாங்க இதை விண்ணப்பிக்க முடியும். டிஎன் சேவை போர்ட்டல் ஆன்லைனில் மூலமாக விண்ணப்பிக்கலாம். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை நடைபெறும் குறைத்திருக்கும் நாட்களில் இதை விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் மூலம் எந்த நேரத்தில் வேணாலும் விண்ணப்பிச்சுக்கலாம். எப்படின்னா, சமூக நலத்துறையுடன் தையல் இயந்திரம் கோரி எழுத்துப்பூர்வமாக ஒரு மனுவை கொடுக்கணும். ஆன்லைன் கட்டணமாக 60 ரூபா சேவை மையம் மூலமாக விண்ணப்பித்தால் கட்டணம் சேவை கட்டணம்லாம் சேர்த்து 100 ரூபா கட்டணும். ஆனால் இது பார்த்திங்கன்னா கலெக்டர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த கட்டணம் எதுவுமே இல்லை, டைரெக்டாகவே நீங்கள் உங்களுடைய இதை கொடுக்க முடியுங்க. ஸோ தையல் இயந்திரத்துடைய திறன் கட்டாயம் முக்கியமாக தேவையான சான்றிதழ்கள் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிக்கோங்க. ஆன்லைன் மூலம் பதிவேற்ற தேவையான ஆவணங்கள் எல்லாமே ஃபார்மேட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ விண்ணப்பதாரருடைய கட்டாய ஆவணங்கள் குடும்ப வருமான சான்றிதழ், ஃபேமிலி இன்கம் சர்டிஃபிகேட் 1.2 லட்சத்துக்குள்ள இருக்கணும். விண்ணப்பதாரரின் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், அடையாளம் மற்றும் முகவரி சான்று அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ ஆதார் கார்டு, வயது மற்றும் அடையாள சான்றிதழுக்கு, ரேஷன் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, முகவரி சான்றிதழுக்கு, சிறப்பு மற்றும் திறன் சான்றிதழ்கள், தயார் பயிற்சி சான்றிதழ்கள் பொருந்தினால் மாற்றுத்திறனாளி கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட என்பதற்கான சான்றிதழ்கள் எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. சிறப்பு பிரிவு சான்றிதழ்கள் இது எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. அனைத்து ஆவணங்களுமே 200 KB அதிகபட்ச கோப்பு ஜேபிஜே அல்லது இமேஜ் ஃபார்மேட்டில் எடுத்து நீங்கள் அனைத்து ஆவணங்களையுமே ஸ்கேன் செய்து தனித்தனியாக 200 KB அளவுகளை சுருக்கி நீங்கள் ஆன்லைன் மொபைல்லையே எப்படி வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தையல் சான்றிதழ் இல்லைன்னா ஒரு மாற்று வழி இருக்குது. தையல் தெரியும், ஆனால் முறையான பயிற்சி நிலையத்தில் சான்றிதழ் இல்லை என்றால் என்ன செய்வது அப்படின்னா, தீர்வுனா விஏஓக்கு ஒரு கடிதம். நீங்கள் பல வருடங்களாக தையல் தொழில் செய்து வருகிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்த உங்கள் கிராம நிர்வாக அலுவலரிடம் ஒரு கடிதம் பெற்று பதிவேற்றம் செய்யலாம். இது பயிற்சி சான்றிதழுக்கு சமமாக ஏற்கப்படும். விண்ணப்பத்தில் செய்யக்கூடாத தவறு, விண்ணப்பத்தை படிவத்தில் உங்கள் தையல் தெரியுமா என்ற கேள்விகளுக்கு ஆம் மட்டுமே குறிப்பிடும். இல்லை என்று குறிப்பிட்டால் இயந்திரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு குறைவு அப்படின்றத டிஜிட்டலாகவே சொல்கிறாங்க.
ஸோ ஆன்லைன் படிவத்தில் இது எல்லாமே பண்ணி நீங்கள் யூசர் லாகினில் போயிட்டு திட்டத்தை தேர்வு செய்து கேன் ஐடி போட்டு விண்ணப்ப ஃபார்ம் ஃபில் பண்ணி பேமெண்ட் கட்ட வேண்டியதாக இருக்கும். இது இசேவை மையத்திலே கொடுத்தீங்கன்னா அவங்களே செஞ்சு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே அவங்க கேன் போர்ட்டல் மூலமாக பண்ணி கொடுப்பாங்க, இசேவை மையத்தின் மூலமாக. ஸோ விண்ணப்ப படிவத்தை தயவுசெய்து நிரப்பி இது எல்லாத்தையுமே ப்ராசஸ் எல்லாமே பண்ணிக்கோங்க, பதிவேற்றிக்கோங்க. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒப்புகை சீட்டு அப்படின்றத கொடுப்பாங்க. ஓகேங்களா? கட்டணம் செலுத்திய பின்பு தோன்றும் ஒப்புகை சீட்டு பிரிண்ட் அல்லது பிடிஎஃபாக சேமித்து வச்சுக்கணும். உங்கள் ஆன்லைன் விண்ணப்பம் சமூக நலத்துறைக்கு அனுப்பப்படும். அவர்கள் உங்கள் பகுதிக்கு நேரில் வந்து தொலைபேசி வாயிலாக விசாரித்து தகுதியை உறுதி செய்த பின்னர் தையல் இயந்திரத்தை உங்களுக்கு வழங்குவார். ஸோ இதை தாங்க இப்படி தாங்க ப்ராசஸ் நடந்திருக்கு. பரிசீலனை, கள ஆய்வு, ஒப்புதல் மற்றும் ஒதுக்கீடு இந்த 3 வேலைகளுமே உங்களுக்கு செய்ய போகிறாங்க. அதனால் இதை இப்போதே நீங்கள் தயாரித்து வைத்து கொள்ளுங்கள். ஸோ நண்பர்களே, விண்ணப்பிக்க தயாராக இருங்க. ஆண்டு வருமானம் 1.2 லட்சத்துக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தேவையான ஆவணங்களை 200 கேமிக்குள் ஜேபிஜே ஃபார்மேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே இசேவை மையத்தின் மூலமாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இசேவை போர்ட்டல் மூலமாகவே அவங்களே கேட்குற டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க. இந்த ஒரு வீடியோ பதிவு இதை பற்றி தான் விளக்குகிறது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இருந்துங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவல் நாங்கள் சந்திக்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.